அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி வருஷத்துல காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த குரோதி வருஷத்துல கந்தாய பலன்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கந்தாய பலன்கள் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படிதான் இதை நான் சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க ஆதாயம் ராசி கந்தாயம் ஆதாயம் 2 விரயம் 8ன்னு இருக்கு. அப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது பண விஷயத்துல நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் கூட நான் போட்டிருக்கிறேன். அடுத்தது நட்சத்திர கந்தாயம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது பார்க்கலாம். நட்சத்திர கந்தாயம் போது இங்க சித்திரை நட்சத்திரம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 3, நடு கந்தாயம் 1, கடை கந்தாயம் 4. சுவாதி நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 6, நடு கந்தாயம் 2, கடை கந்தாயம் 2. விசாக நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 1, நடு கந்தாயம் 0, கடை கந்தாயம் 0. இப்போ முதல் கந்தாயம் என்பது சித்திரை முதல் ஆடி மாசம் வரலும், நடு கந்தாயம் என்பது ஆவணி முதல் கார்த்திகை வரை, கடை கந்தாயம் என்பது மார்கழி முதல் வருஷம் பங்குனி மாசம் அடுத்த வருஷம் முடிகிற வரலும். இப்போ முதல்ல 0 இருந்துச்சுன்னா வியாதி. அப்போ இங்க விசாக நட்சத்திரத்துக்கு முதல்ல 1 தான் இருக்கு, ரெண்டாவது நடு கந்தாயத்துலதான் 0 இருக்கு. அப்போ நடு கந்தாயத்துல 0 இருந்தாக எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கும். கடை கந்தாயத்திலையும் 0 இருக்கு, தன விரயம் அப்படின்னு போட்டிருக்காங்க பஞ்சாங்கத்துல. இப்போ பாத்தீங்கன்னாக்க கந்தாய பலன்கள்ல நட்சத்திர கந்தாயத்துலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்துல ஆதாயம் குறைவாகவும் விரயம் அதிகமாகவும் இந்த வருஷம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பஞ்சாங்கத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வருஷம் குறிப்பா குரோதி வருஷத்துல காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம பார்க்க போறோம் டீட்டெயிலா. இதற்கு நம்ம இந்த வருட கிரகங்களை எடுத்துக்கலாம். வருட கிரகங்கள்ல முதன்மையானது குரு பகவான். குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு நான் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கிறேன். 8ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் பாவகத்தையும் விரயஸ்தானம் அயன சயனஸ்தானம்ன்ற 12ஆம் பாவகத்தையும் பார்க்கறது, பார்வை பலம் நல்லா இருக்கு. தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா 8ஆம் இடத்துல குரு இருந்தாக பணம் விரயமாகும், பணம் நஷ்டமாகும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு பொருளை வாங்கும் போது கவனமாக வாங்கணும். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கும் போது அதுல ஒரு டாக்குமெண்டேஷன் ஆதாரத்தை ஏற்படுத்தி கொள்ளணும், இல்லைன்னா ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்ற விஷயம் நான் அந்த குரு பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாலும் நடக்க போற உண்மைகளை சொல்லியிருக்கிறேன். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். அதாவது திடீர்னு தனவரவை குரு கொடுப்பாரு, அதே சமயத்துல கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். குருவை பொறுத்தவரையிலும் திடீர்னு பணமும் வரும். 2ஆம் பாவகத்துக்கு குரு பார்வைக்குனால பணமும் வரும், அதே விரயஸ்தானத்துக்கு குரு பார்வைக்குனால பணம் எக்ஸ்பென்சஸும் ஆகும், விரயங்களும் ஆகும். அப்போ ஒரு நிலையில கந்தாய பலனும் இதோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறது நன்மைதான். கணவன் மனைவியோட உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நல்லாவே இருக்கும், அந்நியம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டு உங்களோட ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரியாம கணவன் மனைவி இருக்கிறீங்க, பிரியாம ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டுல இருந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா அப்பப்போ கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் ஸ்மூத்தா போகும் குடும்ப வாழ்க்கை. அதே போல சில பேருக்கு பிரிந்திருப்பீங்க, தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சிறு சண்டையால பிரிந்திருக்கீங்க, எந்த விதமான லீகல் ஆக்டிவிட்டியும் போகல அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில கூட, அப்படி ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்டு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதாவது உங்க சுய ஜாதகத்தின் பேஸ் பண்ணி தான் இதெல்லாம். உங்க சுய ஜாதகத்துல கலசர தோஷமோ அல்லது தாரதோஷமோ இருக்கு அப்படின்னாக, அதாவது இரு தாரத்தை ஏற்படுத்தக்கூடிய தோஷம் அப்படி இருக்குன்னாக உங்களுக்கு மீண்டும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்காது. அவர்களுக்கு பிரிவுகள் நிரந்தரமாக ஏற்பட்டு மறுமணம் ஏற்படும். மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய காலகட்டம். அதே போல இந்த கலஸ்திர தோஷமோ தாரதோஷமோ, அதாவது இருதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய தோஷம் உங்க ஜாதகத்துல இல்லை அப்படின்னாக்க நீங்க மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒருத்தருக்கு 2 தாரம் ஏற்படணும் அப்படின்னாக்க அது ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டுடுது. விதியை நம்மளால தடுக்க முடியறது இல்லை, நமக்கான விதியை கடந்துதான் போக வேண்டும் அப்படின்ற கண்டிஷன்ல உருவாயிடும். என்னதான் நம்ம விட்டு கொடுத்து போறோம், சச்சரவுக்கு போறதுலன்னா கூட
குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தோஷங்கள் இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எப்பன்னாக, அதாவது புரட்டாசி 23ஆம் தேதி குரு வக்கரமாகிறாரு. குரு வந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, ரிஷபத்துல குரு. அந்த இடத்துல குருவோட ஸ்தான பலம்னு பாத்தீங்கன்னாக்க பகை. சோ பகை வீட்டுல குரு இருந்து வக்ரம் பெறும் போது நல்ல பலனை ஏற்படுத்தும். அந்த வகையில குறிப்பா வந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அப் டு 2025 ஜனவரி 4ஆம் தேதி வரலும் வக்ரகதியில தான் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குரு வக்ரம் பெற்று இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும். அந்த நேரத்துல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன்கள்லாம் அமையும். திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட மறுமணத்திற்கான வரன் அமையும். இந்த நேரத்துல வந்து திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது. சொல்ல போனாக்க இந்த வருடத்தோட பாதியிலிருந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் நன்மைகள் தான் இருக்கு, குரு வக்கரம் ஆகிறதுனால சொல்றேன் நானு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி எடுத்துக்கலாம். இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5க்குரியவனாகவே சனி வராரு, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது வந்து நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய பலன்கள். அதே போலதான் குருவும். குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய பலன் தான். வக்கரம் ஆகாத நிலையில நீங்க பண விஷயத்துல கவனமா இருந்துங்க. வக்கரம் ஆன நிலையில பாத்தீங்கன்னாக்க சுப காரியங்கள்லாம் இல்லத்துல நடக்கும். அதே போல திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், ஏதோ ஒரு முடிவுக்கு வரும். இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகளால ஒரு மன வருத்தம் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை, அல்லது பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அப்போ நிறைய விட்டு கொடுத்து பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கி அல்லது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் கொண்டு போகணுமோ தவிர எடுத்தங்க அவுத்துன்னு பேசவே முடியாது. இந்த சனி பகவானை பொறுத்தவரை ஜூன் 29ஆம் தேதி வக்கரமாகிறாரு. அதே போல அப் டு அக்டோபர் 15 வரலும் வக்கர கதியில் இருக்கிறாரு. சனி வக்கரமாவது நன்மை இல்லை. 5ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம். இந்த திரிகோணஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறதே கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதுல வக்கரமானா உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். முக்கியமா தொழில்காரகன் சனி பகவான், தொழில்காரகன் சனி பகவான் வந்து வக்கரம் ஆகும்போது இடமாற்றங்கள், வேலை மாறுதல்கள். இப்ப சித்திரை மாசமே பாத்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு சித்திரையில இருந்து அப் டு அக்டோபர் 15க்குள்ள மேக்சிமம் வந்து நிறைய பேருக்கு வேலையில ஜாப் சேஞ்சஸ் ஆகலாம், அல்லது ஒரு ஊர் மாற்றம் ஏற்படலாம், லொகேஷன் சேஞ்சஸ் ஏற்படலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த சனியால ஏற்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க சில ஃபேமிலியில வந்து பிரிந்திருக்கீங்கன்னா கூட சேர்ந்தே பயணிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். கணவன் மனைவி சேர்ந்தே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அது திருமண வாழ்க்கை பெருசா ஒன்றும் பாதிக்காது, வேலை விஷயமா தான் உங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும். சனி வக்கரம் ஆகிறதுனால வேலையில ஒரு மாற்றம் ஏற்படும். அது சரியான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க போகணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க சரியான வாய்ப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிடும். அதே போல இந்த நேரத்துல உடல்நலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அதுதான் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு பெருசா இந்த சனி 5ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறதுனால பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா காதல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க காதல் வெற்றி அடைகிறது தோல்வி அடைகிறதுலாம் இந்த 5ஆம் பாவம். பொதுவாகவே சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் வந்து வரும், ஆனா காதல்ல வெற்றி என்பது இருக்காது. குறிப்பா வந்து நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகுமா, மேரேஜ் ஆகுமா, இது வந்து சக்சஸ் ஆகுமா அப்படின்னாக்க குறிப்பா இந்த வருஷத்தோட முதல் பகுதியில ஜூன் 29 இருந்து அக்டோபர் 15 இந்த டூரேஷன்ல காதல் வாழ்க்கையில ஒரு கசப்புக்கெல்லாம் வரும். காதல் சக்சஸ் ஆகாத மாதிரி தான் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க அதே குரு வக்கரமாகும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் தான். குரு பகவானை பொறுத்தவரை அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமாகிறாரு. அப் டு ஜனவரி 2025 வரலுமே உங்களுக்கு வக்கர கதியில் இருக்கிறார். இந்த நேரத்துல காதல் சக்சஸ் ஆகும், காதலர்களுக்கு வந்து வெற்றி உண்டு. அப்போ வந்து சனி வக்கர நிவர்த்தியில் இருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க காதலர்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும், ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு பகவானை பொறுத்தவரை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலயும் 12ஆம் பாவகத்துல கேது இருக்கிறாரு, குருவோட பார்வையில கேது. சரி, இந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ வந்து டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு வழக்குகள்ல இருக்கீங்கன்னாக்க வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது உங்களுக்கு சாதகமா வந்து மறுமணம் போன்றவை ஏற்படும். சொத்து தகராறுல வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள்ல வெற்றி அடைந்து சொத்து கைக்கு கிடைக்கும். அதே போல போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க, போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னாக்க உங்க சுய ஜாதகத்திலே அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல அரசு பணி கிடைக்கும். அதே போல ஒரு நல்ல வேலைக்கே நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அந்த பெரிய கம்பெனிலேயே கூட அந்த இன்டர்வியூல சக்சஸ் பண்ணுவீங்க. பிரைவேட் ஜாப்ல கூட பாத்தீங்கன்னா இன்டர்வியூ
ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, அதுலலாம் சக்சஸ் ஆவீங்க. அதனால வேலை விஷயமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால நன்மை தான், பிரச்சனை கிடையாது. இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுக்கு 8ல இருக்கிறதுனால வேலை என்பது ஒரு மாற்றத்தை சந்திக்கும். வேலையில ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, குடியிருக்க வீடு மாற்றத்தை சந்திக்கும், அது ஒண்ணுதான். அதே போல ராசிக்கு 12ஆம் பாவகத்துல கேது பகவான் இருந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு, அல்லது அதுல அதிக ஈடுபாடு காட்ட முடியாத சூழ்நிலை, ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாத சூழ்நிலை, அதனால தனித்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இப்ப இருந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப இந்த குரு பார்வை வர்றதுனால பாத்தீங்கன்னாக்க கேது பகவானுக்கு தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து இன்னொருத்தருக்கு விருப்பம் ஏற்படும். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க நன்மையும் தீமையும் கலந்த மாதிரிதான் இருக்கும். அவசியமான செலவுக்கு கையில பணம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் நல்லது. இல்லைன்னா திடீர்னு ஒரு எதிர்பாராத செலவு வந்து அதுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும், அது ஒண்ணுதான். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில ஒன்றும் பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேஷன் கிடையாது, பிரச்சனை கிடையாது, ஒற்றுமையா தான் இருப்பீங்க. அதாவது கம்பேர் பண்ணும் போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஒரு 50% வந்து நல்லாவே இருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை தருவாரு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.